ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மேப்பில் பாருங்கள், இதுவுமே ரொம்ப முக்கியமான பிளேசஸ் தான். ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்ட பிளேசஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பீக்ஸு, இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான பீக்ஸ். இதெல்லாமே இது வந்து நங்க பர்பத். As it is, you know very well, this is Mount K2. It is otherwise called as Godwin Austen. So this is the செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் பீக் இன் த ஹிமாலயாஸ்ட். இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய உயரமான சிகரம் சொல்லும்போது மவுண்ட் கேட்டு. சரியா? ஸோ மேபி எக்ஸாமில் வந்து ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா செகண்ட் லார்ஜஸ்ட் பீக் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா மவுண்ட் கேட்டு காட்வின் அஸ்டின் அப்படின்னு போட்டுரு. இப்படியும் மவுண்ட் கேட்டு அப்படின்னு கேட்டாலும் இதே பிளேஸ் தான். காட்வின் அஸ்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ அடுத்து வந்து இங்கே நந்ததேவி இருக்குது, இந்த இடத்துல தௌலகிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மவுண்ட் எவரெஸ்ட் நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த தௌலகிரிக்கும் இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கும் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீக் இருக்குது, இது பேர் கௌரி சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன பீக்கு, ஸோ இதுவுமே வந்து ஹையஸ்ட் பீக் தான். ஸோ இது வந்து கஞ்சன்ஜங்கா. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக இமயமலையில் இருக்கக்கூடிய பீக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே இங்கே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஆரவல்லி ரேஞ்ச் இங்கே இருக்குது. இந்த ஆரவல்லியில் இருக்கக்கூடிய பீக் அப்படின்னு பார்க்கும் பொழுது மவுண்ட் குரு ஷிகார் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லி வந்தாலுமே இதே பிளேஸே காட்டு. மவுண்ட் குரு ஷிகார் அப்படின்னு சொல்லி வந்தாலுமே இதே இடத்தையே காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மால்வா பிளாட்டோ, இங்கே சோட்டநாக்கு பிளாட்டோ, அதுக்கப்புறம் வந்து டெக்கான் பிளாட்டோ. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரான் ஆஃப் கட்சி வந்துடும். இந்த இடத்துல இந்த பெண்டு இருக்கு இல்லையா, இது வந்து கல்ஃப் ஆஃப் கட்சு. அதுக்கப்புறம் இந்த பெண்டு வந்து கல்ஃப் ஆஃப் கேம்பட்டு. தமிழில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், காம்பே வளைகுடா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மேபி வந்து எக்ஸாமில் காம்பே கல்ஃப் ஆஃப் கேம்பே அப்படின்னு கூட கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் நீ கன்ஃபியூஸ் ஆகிடாத, இந்த பிளேஸ் தான் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் டெக்கான் பிளாட்டோவுக்கு அப்புறம் பாரு, இது தமிழ்நாட்டுடைய இது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எப்பவுமே இது ஃபேஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கேன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு நேராக இங்கேக்குள்ளே வர்றது தொண்டபெட்டா, இந்த மூக்குக்கு நேராக இங்கே வர்றது ஆனைமுடி. இந்த ஆனைமுடி வந்து உங்களுக்கு தெரியும், வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே வந்து உயரமான சிகரம் அப்படின்னா அது வந்து ஆனைமுடி. ஹையஸ்ட் பீக் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா ஆனைமுடி. ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் அது தொண்டபெட்டா. அதுக்கப்புறம் அகஸ்தியமலை. அப்படி நேராக அந்த பக்கம் வருமா, இங்கே வந்து சில்கா லேக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சில்கா லேக்கு கீழே இருக்கிறது வந்து மகேந்திரகிரி. அதுக்கப்புறம் ஆசிட்டிஸ் இங்கே இருக்கிறது வந்து சுந்தர்பன்ஸு, அதாவது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. இது வந்து சுந்தர்பன்ஸு. ஓகேவா? சரி, அடுத்த பிளேஸ், அடுத்த மேப் பார்ப்போம்.